இன்னைக்கு யார் நம்மளுக்கு ரெசிபி சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிவானி சேலம்லேருந்து ஒரு சூப்பரான ரெசிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசிபி வந்து பேர் எனக்கு தெரியாத காரணத்தினால் நம்ம செஃப் கிட்ட போய் கேட்டுருவோம். இல்லை ஆக்சுவலாக அது மட்டும் தான் ஒழுங்காக சொன்னீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இது செஃப் இந்த டிஷ்ஷு பேர் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வேணாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு குருமா, வெஜிடபிள் பேஸ்டு ஒரு குருமா தான். வெஜிடேரியனுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சூப்பர். அதாவது உருளை கொண்டக்கடலை குருமா. சூப்பர். ஓகே. அது உருளைன்றனால உருளை வர மாட்டேங்குது செஃப், அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆக்சுவலாக சென்னா மசாலா வந்து நம்ம நார்த் ஸ்டைலில் பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்ம சவுத் ஸ்டைலில் அதோட உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து. இப்போ நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலு சென்னா மசாலா அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா, சென்னா மசாலா, கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, அது ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கும். பட் இது நம்ம சவுத் ஸ்டைலுங்கிறப்ப நம்ம பேலட்டுக்கு ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஸோ உருளை கொண்டக்கடலை குருமாக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். உருளை கொண்டக்கடலை குருமா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச கொண்டக்கடலை 200 கிராம், வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1, அனாசிப்பி 1, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10 நம்பர், தக்காளி 3 நம்பர், பூண்டு 10 நம்பர், இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, தேங்காய் 1/4 மூடி, கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி 1/2 கை, புதினா 1/4 கை, உப்பு தேவைக்கேற்ப, கடலெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன். உருளை கொண்டக்கடலை குருமா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செஃப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்தோடனே வந்து ஒரு சின்னதாக ஒரு அரவை ஒன்று. ஓகே. ஒரு கிரைண்டிங். சூப்பர். குருமாவுக்கு தேவையான ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு. இது எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். முந்திரி பருப்பு இது கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற குருமாவோட இது கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கிறது இந்த முந்திரி பருப்பு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. அப்புறம் மிளகு, தென் கசகசா, அப்புறம் இதிலே வந்து தக்காளி. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கிறோம். தக்காளி சேர்த்தாச்சு. இது எல்லாமே ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. அரைச்சி சேர்த்துறோம் அப்படிங்கிறப்ப டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செஃப் சொன்ன மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி டிஷ் எல்லாத்துக்குமே இந்த அரவை தான் வந்து ஒரு பேஸ், அந்த டேஸ்ட்டை வந்து நிர்ணயம் பண்ணுறது. ஓகே. ஸோ இதில் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம கேஷ்நட் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் நம்ம அந்த வறுக்கடலை வேணால் சேர்க்கலாம், இல்லை பொட்டுக்கடலை வேணால் சேர்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு மாறும். இந்த ஹைலைட் பண்ணும். ஆமாம், அதாவது இப்போ வறுக்கடலை சேர்க்குறோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அது அந்த கடலை வந்து டாமினேட் பண்ணும். ஓகே. இப்போ கேஷ்யூ சேர்க்குறப்ப இது வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். இந்த மீன் டைம் அந்த மற்ற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். பொட்டுக்கடலை உங்களுக்கு நம்ம டங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளேவர், அந்த நட்ஸோட மேஜர் ரோல் அதுதான். அடுத்ததாக என்ன, இதுக்கு கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். எண்ணெய் சூடாகட்டும். ஆக்சுவலாக கடலெண்ணெயும் இந்த சுவைக்கு வந்து ஒரு பெரிய காரணம். இந்த ஃப்ளேவரு நம்ம சவுத் டச்சில் வர்றதுக்கு இது எல்லாமே ஒரு மேஜர் ரீசன். இப்போது எதனால வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஃப்ளேவர். ஓகே. ஜென்ரலாகவே வந்து நம்ம சவுத் இது மண் சார்ந்த விஷயங்கள் தான் எதுவுமே. நம்ம மண்ணில் விளையிறது நம்மளோட உணவு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடினா வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வெண்ணெய், நெய், இதுதான் ஃபேட்டாக நம்ம அதாவது ஆயிலாக யூஸ் பண்ணுறது இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தட் ட்ரெடிஷ்னலாக போகிறப்ப இது மாதிரி டிஷ்ஷஸ்க்கு நம்ம இது பயன்படுத்துகிறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே செஃப். தென் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தாளிப்பு, அப்புறம் பேலீஃப் போட்டுக்கிறோம், பிரியாணி இலை, அப்புறம் அனாசிப்பூ.
ஜென்ரலாக குருமா அப்படின்னாலே நம்ம உருளைக்கிழங்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது தான். பட் அந்த காம்பினேஷன் வித் கொண்டக்கடலையோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாம் கலந்து அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். ஏலக்காய் பொரிஞ்சு வருது. இப்போ அடுத்ததான் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இதிலே வெங்காயம். நம்ம இதில் தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாமே இதிலே போட்டு அரைச்சிட்டோம். ஸோ அது நல்லா சுப்ரீமாக நல்லா அரைச்சி உங்களுக்கு ரொம்ப கடிப்படாது. அது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இது வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததாக இந்த அரைச்ச விழுது சேர்த்துக்கிறோம். கார சட்னி கரெக்டாக நல்லா பேசுறீங்க நினச்சிட்டு இருந்தேம்மா. சும்மா செஃப் இப்போ வந்து ரொம்ப சைலண்டா இருக்கா, அதனால சும்மா ஓகே கார சட்னின்னு சொல்லுவோம். நீங்க அப்போ வந்து எங்கிட்ட வம்பிழுப்பீங்க, அப்படின்னு மாத்தி சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் வயலண்டாக மாற முடியும். எஸ் செஃப். இப்போ புரியுதா என்னோட டெக்னிக்? சைலண்டா இருக்கும் போது ஏதாவது வந்து கோக்குமாக்கா பேசினா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜாலியா பேசுற மாதிரி ஆயிடும். இல்லை நீ அப்பனா யோசிக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. எப்போதும் அப்படிதான். எப்பயாவது இல்ல செஃப், நான் இதுக்கு மேல அடக்கொடக்கமா இருக்கலாம், ஒழுங்கான கேள்வியை மட்டும் கேட்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நிறைய கேள்வி கேட்பேன். தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்ம இந்த பச்சை வாசனை போகணும், இந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கணும். ஓகே. இதிலே கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் புதினா. தென் இதிலே கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதிலே கொஞ்சம் நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலையாக சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்ச கொண்டக்கடலையாக சேர்த்துக்கலாம். செஃப், நம்ம கிடைக்கிற டைம்ல ஒரு பூரி சப்பாத்தி, நம்ம கிடைக்கிற டைம்ல ஒரு பூரி சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாமா? சரிங்களாமா? அதாவது வேணாம், நம்மளுக்கு பூரி எதுக்கு சப்பாத்தி எதுக்கு? நம்ம வேணாம், வெறும் பூரி எதுக்கு சப்பாத்தி எதுக்கு? நம்ம சுண்டல் மட்டும் சாப்பிடலாம். ஆக்சுவலா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு சாப்பிடலாம். அதாவது நம்ம நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை எல்லாம், அதாவது நம்ம நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை நல்லா கொதி வரப்ப நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரப்ப உருளைக்கிழங்கு வேக வச்ச கொண்டக்கடலை, ஆமா, பிளஸ் இந்த உருளைக்கிழங்கு ஒரு 3 நிமிஷம், ஏன்னா வெந்துருச்சு வேக வச்சதா ஒரு 3 நிமிஷம், ஏன்னா ரெண்டு அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் வேக வச்சதா ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இதுக்கு பதிலா வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன், வேற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன் நினைக்காதீங்க. ஆக்சுவலா ஜெனரலா வந்து இதுல வந்து நம்ம ஜெனரலா வந்து இதுல வந்து கிரீன் பீஸ் நம்ம மஷ்ரூம் பச்சை பட்டாணியும் மஷ்ரூம் நல்லா இருக்கும், நல்ல காம்பினேஷன். அதே மாதிரி பச்சை பட்டாணியும் பன்னீர் இருக்குல்ல, அதே மாதிரி பன்னீர் இருக்குல்ல, பச்சை பட்டாணி நல்லா பன்னீர் வித் கொஞ்சம் லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணி பச்சை பட்டாணி நல்லா உடையாம, பன்னீர் மட்டும் கொஞ்சம் லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா உடையாம அது ஒரு நல்ல டேஸ்ட் ஓரத்துல நல்லா கிரன்ச்சியா. வந்து நம்ம வந்து பன்னீர் வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி வந்து நம்ம வந்து பன்னீர் வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி வாட்டர்ல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ஜெனரலா நம்ம பன்னீர் அப்படினாலே எடுத்துக்கலாம். ஸ்வீட்டா சாப்பிட்டு ஜெனரலா நம்ம பன்னீர் அப்படினாலே நம்ம ஸ்டைல்ல ஸ்வீட்டா சாப்பிட்டு பழகிட்டோம். நம்ம தாராளமா நம்ம ஸ்டைல்ல சாப்பிடணும் அப்படினா அடுத்ததா நம்ம சூஸ் பண்ணலாம். இந்த வேக வச்ச கொண்டக்கடலை நீங்க இந்தாங்க, இந்த வேக வச்ச கொண்டக்கடலை நீங்க இந்தாங்க. நிறைய பேர் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு செஃப். நல்லா இருக்குல்ல? ஆனா கொஞ்சம் தாளிச்சு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்குல்ல? ஆனா கொஞ்சம் தாளிச்சு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கோயில்ல எல்லாம் தாளிச்சு தான் கொடுப்பாங்க, வீட்லயும் தாளிச்சு கொடுப்பாங்க. வீட்ல வாயில வச்சிட்டு நான் பேசுவேன் செஃப். நீங்க வாயில வச்சு பேசுவேன் செஃப். நீங்க எது கொடுத்தாலும் வாய்ப்பே இல்ல. காது வாய்ப்பு இல்ல. அடுத்ததா நம்ம இதிலே வந்து அடுத்ததா நம்ம வேக வச்ச இதிலே வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அருமையாக ரெடி ஆயிடுச்சு. தென் அருமையாக மூடி போட்டுக்கலாம். தென் இப்போ மூடி போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா 3லேருந்து 5 நிமிஷம் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த உருளைக்கிழங்குள்ளார எல்லாம் மசாலா வந்து அந்த உருளைக்கிழங்குள்ளார எல்லாம் மசாலா எல்லாம் கறங்கி தென் அந்த கொண்டக்கடலையா இருக்கட்டும் உருளைக்கிழங்கா இருக்கட்டும் கறங்கி தென் அந்த கொண்டக்கடலையா இருக்கட்டும் உருளைக்கிழங்கா இருக்கட்டும். ஸோ நல்ல ஒரு சூப்பர் 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். செஃப் அது குக் ஆகுறது வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு. 2 மினிட்ஸ் வரைக்கும் நான் அந்த வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு. 2 மினிட்ஸ் வரைக்கும் நான் அந்த 2-3 கேள்வி கேக்குறேன். நான் ஆக்சுவலா நீங்க பேசிக்கா அந்த சென்னா வச்சு பண்றேன். ஒரு பேசிக்கா அந்த சென்னா வச்சு ஒரு ஆக்சுவலா நம்ம அடை பண்ணுவோம். சூப்பர் டிஷ் ஒன்று ஆக்சுவலா நம்ம அடையா இருக்கணும், இல்லை ஒரு மசாலா வடையா இருக்கும். மசாலா வடைனா நம்ம அடையா இருக்கணும், இல்லை ஒரு மசாலா வடையா இருக்கும். மசாலா நம்ம அந்த கடலை ஒரு 2 அலசல் இல்லாம நம்ம ஊற வச்சு 5 ஹவர்ஸ் ஒரு 2 அலசல் அலசிட்டு ஊற வச்சிடுறோம். ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கொஞ்சம் வரமிளகா ஊற வச்சிடுறோம்.
கொஞ்சம் அதோட கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சோண்டு அப்புறம் சோம்பு, எல்லாத்தையும் நம்ம ஒரு 4 hours வந்து எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு வடிகட்டி அதோட இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனா வடிகட்டி அதோட இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் சாப்டு ஆனியன், அப்புறம் நல்லா ஃபைன் சாப்டு ஆனியன், கிரீன் சில்லி எல்லாம் மசாலா வடை பண்றோமோ அதே நம்ம கொண்டக்கடலை மசாலா வடை பண்றோமோ அதே இது அவ்வளவு இருக்குமா, அவ்வளவு அட்டகாசம். அதே மாதிரி நம்ம அதே கொஞ்சோண்டு அதே மாதிரி நம்ம அதிலே வந்து கொஞ்சோண்டு அரைச்சோம் அப்படின்னா நம்ம வடை சேர்த்து அடையா வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அடையா வந்துடலாம். பருப்பு கொஞ்சம் முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு ஸோ அது இன்ஸ்டெட் ஆஃப் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு மட்டுமே சேர்த்து அடை சேர்ப்போம். ரொம்ப நல்ல ஒரு ஹெல்தியானது கூட அடை பண்ணணும். ரொம்ப நல்ல ஒரு ஹெல்தியானது கூட நல்ல ஹெல்தியானது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாத ஒரு சூப்பர் ஹெல்தி, நல்ல ஹெல்தியான ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாத ஒரு சூப்பர் ஹெல்தி ஃபுட் நம்ம வரக்கூடிய எபிசோட்ஸ்ல அது நம்ம பார்க்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு, நம்ம பண்ணிடலாம். ஸோ அதில் கொஞ்சமாக அகைன் மேலே கொத்தமல்லி, அதில் கொஞ்சமாக அகைன் மேலே கொத்தமல்லி போட்டு பாருங்க. இப்போயே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் அருமையாக இருக்கு. வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் அருமையாக இருக்கு. பூரி இல்லை, லைட்டா மனசு தான் கஷ்டமா இருக்கு. பூரி இல்லை, வெரி பேட். நீ ஒண்ணே பண்ணேமா, ஒரு பூரி சுடுங்க. ஒண்ணே சுட்டா வந்து நம்ம இன்னைக்கு இல்ல, அடுத்த மண்டே வரைக்கும் நம்ம இன்னைக்கு இல்ல, அடுத்த மண்டே வரைக்கும் சுட்டுட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த ஸ்கொயர் ஷேப்ல வருமா, எந்த ஷேப்லெஸ் இல்ல, எந்த ஸ்கொயர் ஷேப்ல வருமா, எந்த ஷேப்லெஸ் வருமானுக்கு அழகா வந்து தெரியும். இந்த அளவுக்கு அழகா வந்து பூரி சுடுவேன். நல்ல வாயில மட்டும் வடை சுடுவீங்க. அது வந்து கை வந்து கலை, அது வாய் வந்து கை வந்து கலை. சரி ஓகே, இந்த வாய் வந்து கலை. சரி ஓகே, நம்ம பிரசன்ட் பண்ணிடலாம். எஸ், டிஷ் சூப்பரா வந்திருக்கு இல்லையா செஃப்? ஆமாம், அதாவது கண்டிப்பாக ஈவன் சப்பாத்தி, இந்த கோதுமை பரோட்டா, பூரி, ஈவன் நம்ம இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வழக்கமாக செய்கிற குருமா தான், பட் கொஞ்சம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தியானது கூட ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் சென்னா வச்சு இந்த டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஷிவானி ஃபார் சென்டிங் திஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம 2 சூப்பரான டிஷஸ் பார்த்தோம். கன்ஃபார்ம் எல்லாருமே மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி சூப்பர் டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீக் நாங்க வந்து மீட் பண்றோம். Until then, bye from Rithi, Chef Palamurugan, signing off from Suvai.